இந்த பூமி எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறது தான் புவியியல். இந்த புவி எப்படி உருவாச்சு, இந்த அண்டம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்கிறதா என்னது இந்த புவியியல்னு சொல்கிறது. தேர்வு கண்ணோட்டத்தில் நீ எப்படி பண்ணலான்னா புவியில் 3ஆக பிரிக்கலாம். சரியா, 3ஆக பிரிக்க முடியும். என்னென்ன புவியில் எப்படி 3ஆக பிரிக்கலாம்? சரியா, இது ஆங்கிலத்தில் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உடல் புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, உடல் புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்விரான்மெண்டல் ஜியாகிரஃபி, சுற்றுப்புற புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது என்விரான்மெண்டல் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுப்புற புவியியல் இது ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, இது என்விரான்மெண்டல் ஜியாகிரஃபி. அதுக்கடுத்து என்னது ஹியூமன் டெவலப்மெண்ட் ஜியாகிரஃபி. அப்போ என்னது மனிதவள மேம்பாட்டு புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 3ஆக பிரிப்பாங்க. எப்பயுமே பாடங்களை எடுத்துக்கிட்டா கேள்வித்தாள்களை வச்சு நம்ம வகைப்படுத்தணும். எல்லா சப்ஜெக்டும் பிரிச்சுக்கணும். எதுலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்படும், எதுலேருந்து சொற்பமான கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு பார்க்கணும். சரியா, முன்னாடி இருந்த சிலபஸில் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபிலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. வேர்ல்டு ஜியாகிரஃபி, உலக அளவில் புவியியல் எப்படி உருவாச்சு, கோள்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்கிறது. இதன் பின்னர் என்ன பண்ணாங்க, இந்த உடல் புவியிலேருந்து தான் அதிகமாக வரும். என்விரான்மெண்டல் ஜியாகிரஃபி, சரியா, சுற்றுப்புற புவியிலேருந்து வரும். இப்போ எனக்கு பாடம் முழுவதும் எதுதான், இந்திய புவியியல் தான், இந்தியன் ஜியாகிரஃபி தான். சரியா, சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, வேர்ல்டு ஜியாகிரஃபி எதுவுமே அதில் குறிப்பிடப்படல, இந்தியன் ஜியாகிரஃபி தான். சரி சார், அதுக்காக வேர்ல்டு ஜியாகிரஃபி படிக்காம விட்டுற முடியுமா? வேர்ல்டு ஜியாகிரஃபி படிக்காம நீ இந்தியன் ஜியாகிரஃபி படிக்கவே முடியாது. கோள்கள் எப்படி உருவாச்சுன்னு தெரியாம நீ போயிட்டு நேரா இந்தியாவோட அமைப்புக்கு வந்துருவியா? அச்சரேகை தீர்க்க ரேகைகளில் படிக்காம நீ வந்து நேரா இந்தியாவோட அமைவிடத்தை கண்டுபிடிச்சிட முடியுமா? சரியா, அது மாதிரி நிறையா இப்போ கிளைமேட், அதாவது என்னது கிளைமேட்னா என்னது தமிழ்ல என்ன வார்த்தை, காலையல். அப்போ காலநிலைகளை தெரிஞ்சுக்காம நம்ம இந்தியாவில் எந்தெந்த சீசன்ல மழை பெய்யும் தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா நீ கண்டிப்பாக சிலபஸில் நீ சிலபஸை நல்லா படிச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னா நீ இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியை கட்டாயமாக படிச்சே ஆகணும். சரியா, அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபின்றதுல அதிகமான கேள்விகள் இடம்பெறும். சரியா, இந்த மனிதவள மேம்பாட்டு புவியியல் எல்லாமே எதில் போயிடும்னா பொருளாதாரத்தை கூட கம்பேர் பண்ணி போயிடும். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அது மாதிரி அந்த தலைப்புகள் கூட போயிடும். இப்போ ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் என்னென்னலாம் சார் இடம்பெறும் அப்படின்னா, இந்த உடல் புவியியல் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம உடலோடு ஒன்றி இருக்கக்கூடியது, நம்ம கண்களால் பார்க்கக்கூடியது, அது எல்லாமே எப்படி உருவாச்சு அப்படின்றத இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி டிஃபைன் பண்ணும். இப்போ யூனிவர்ஸ், பேரண்டம். இப்போ யூனிவர்ஸ் பேரண்டம்ன்றது தான் என்ன பண்ணுது, முதலாக உருவாகுது. அந்த பேரண்டம்ன்றது எப்படி உருவாச்சு அப்படின்றது. அப்புறம் கோள்கள், அதாவது பிளானட்ஸ். சரியா, இந்த யூனிவர்ஸ்ல நிறைய என்ன பண்ணுது, சோலார் சிஸ்டம் இருக்கு, பால்வெளி அண்டங்கள் இருக்கு. இந்த யூனிவர்ஸ்ல நிறைய பால்வெளி அண்டம் இருக்கு. சரியா, சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த சோலார் சிஸ்டம்குள்ள என்ன பண்ணுது, நிறைய கோள்கள் இருக்கு. சரியா, ஒரு யூனிவர்ஸ்ன்றது ஒரு பெரிய பொருள், அதுக்குள்ள என்ன பண்ணுது, நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு, நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கு. அப்ப அந்த சூரிய குடும்பத்துக்குள்ள ஒண்ணுதான் என்னது, இந்த கோள்கள் அப்படின்றது. சரி, அந்த கோள்கள் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்ப்போம். அந்த கோள்கள்ல என்ன பண்ணுது, ஒவ்வொரு கோள்கள்ல, அதாவது புதனா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், அது மாதிரி யுரேனஸா இருக்கட்டும், வீனஸா இருக்கட்டும், அந்த கோள்களோட தன்மைகளை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதன் பின்னர் என்ன பண்ணணும், கோள்களை பத்தி தெரிஞ்சிட்டோமா, அதுக்கப்புறம் பூமியில தான் நம்ம இருக்கோம். அப்ப பூமி, எர்த்ன்ற தலைப்பு. பூமின்றது முக்கியமானது. அந்த பூமியில நடக்கிற தட்பவெப்ப வேறுபாடுனால ஆற்றல் வெளிப்படும். சரியா, அந்த பூமியில நடக்கிற ஒண்ணு வெயில் அதிகமா ஆயிட்டு அது என்ன பண்ணலாம், உருமாறலாம், இல்ல குளிர் அதிகமா போயிட்டு குளிர் மாறலாம். அப்ப தட்பவெப்ப மாறுதலால என்ன பண்றாங்க, அப்ப டெம்பரேச்சர் பிரஷர் வேரியேஷனால ஒண்ணு எர்த்குவேக், அதாவது நிலநடுக்கமா இருக்கலாம், நிலநடுக்கம் உருவாகலாம், அல்லது என்னது எரிமலை வெடிப்பு ஏற்படலாம். சரியா, வல்கனோ எரப்ஷன், அதாவது எரிமலை வெடிப்பு ஏற்படலாம். சரியா, கவனமா கவனிச்சணும். பேரண்டம் உருவாது. சரியா, யூனிவர்ஸ் உருவாது. பேரண்டத்தில் ஒன்று தான் பால்வெளி அண்டம்.
அந்த பால்வெளி அண்டத்துக்குள்ள ஒன்று தான் இந்த சோலார் சிஸ்டம். அதாவது சோலார் சிஸ்டத்தில் ஒன்று தான் பிளானட்ஸ், கோள்கள். அந்த 8 கோள்களில் ஒன்று தான் இது எர்த்து, பூமின்றது. அந்த பூமியை தான் நம்ம படிக்க போகிறப்போ. இப்போ எப்படி பேரண்டம் உருவாச்சு, கோள்கள் இது இந்த சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு, கோள்கள் எப்படி உருவாச்சு, அதில் பூமி எப்படி உருவாச்சு, அந்த பூமியில் என்னென்ன ஏற்பட்டதுனால நிலநடுக்கம் ஏற்படுது, எரிமலை வெடிக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ இப்படி இருக்க பூமி என்ன பண்ணுது, இந்த எரி குழம்பு வெடிச்சதுனால என்ன பண்ணுது, மலைகளாக உருவெடுக்குது. எரி குழம்புலேருந்து வெளியே வருது, என்ன பண்ணுது, மலைகளாக பெரிய பெரிய குவியல்களாக உருவாக்குது. சரியா? இல்லைன்னா நிலநடுக்கத்தின் மூலமா என்ன பண்றோம், இது பிரிஞ்சு பெரிய பள்ளத்தாக்குகளை உருவாக்கும். அது மாதிரி மவுண்டைன்ஸ், பிளாட்டியூஸ் அண்ட் பிளைன்ஸ், மலைகள், சமவெளிகள், பீடபூமிகள் உருவாகுது. பூமியில நடக்கிற மாற்றத்தினால, அதாவது எரிமலை வெடிப்போ இல்லை நிலநடுக்கத்தினால மலைகள் உருவாகுது, இல்லை பீடபூமிகள் உள்ளாது, இல்லை சமவெளிகள் உருவாகுது. சரியா? இது எல்லாமே என்னது, இதுக்கப்புறம் ரிவர்ஸ், நதிகள் உருவாது. பூமியில் எப்படி நதிகள் உருவாச்சு, இது எல்லாமே என்னது, நம்ம உடலோடு ஒன்றி இருப்பது. இதுதான் முதலா இந்த பூமி, இந்த உலகம் உருவாது, அதாவது யூனிவர்ஸ், பேரண்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த முறையில தான் அது உருவாச்சு. சரியா? இப்போ என்ன நடக்குது, இது எல்லாமே மலைகள் இருக்கு, மலைகளா இருக்கு, சில இடத்துல சமவெளிகள் இருக்கு, சில இடத்துல பீடபூமிகள் இருக்கு. சரியா? பள்ளத்தாக்குகள் இருக்கு. இப்ப சூரியனோட வெப்பம் அடிக்குது. அப்ப இந்த வெப்பத்தின் மூலமாகவும், அதாவது வெப்பம், ஹீட்டு ஆர் ரெயின், நீர், இது மூலமா என்ன நடக்குது, ஒன்னே வெயில், மலை மேல போடுற வெயிலும் என்னது தரையில போடுற வெயிலோட டிஃபரன்ஸ் இருக்கு, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி மழை பெய்யுதுன்னா மலை மேல வேற அதிகமான அளவில் மழை பெய்யும், மலை பகுதியில் அதிகமான மழை பெய்யும், சமவெளிகளில் கம்மியான மழை பெய்யும். இதன் மூலயமா என்ன பண்ணுது, மரங்கள் உருவாது. நீர் தானே முதல் ஆதாயம். அந்த நீர் இருந்தால் தான் என்ன பண்ணுது, மரங்கள் உருவாகுது. அதுக்கு இதுதான் ஃப்ளோ, இப்படிதான் ஒவ்வொன்றா உருவாது, மரங்கள் உருவாது. அந்த மரங்கள் உருவாகிறதுக்கு அப்புறம் தான் உயிரினங்கள். சரியா? அப்ப ஃபைட்டோ பிளாங்டன், ஜூவோ பிளாங்டன், சின்ன சின்ன தாவரங்கள், சின்ன சின்ன உயிரினங்கள், அதெல்லாம் பார்க்கணும். சரியா? இப்போ அந்த என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபினா நம்ம சுற்றி இருக்கிறது, ஆனா நேரில் பார்க்க முடியாது. என்னென்னது, காற்றை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. அப்ப ஏரு, டெம்பரேச்சரு, ப்ரெஷரு, அழுத்தம், காற்று, வெப்பம், அழுத்தம், இதனால என்னது, இந்த பூமியானது பல பரிமாற்றங்களை உருவாகுது, பல பரிமாற்றங்கள் அடையுது. அதுதான் இந்த என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபின்னு சொல்றது. இந்த டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஏர் மூலயமா என்னென்ன மாற்றங்களை உருவாக்குதுன்னு. இதன் பின்னர் அதுக்கப்புறம் தான் மனிதனே ஒருத்தன் உருவாகிறோம். அதுதான் இந்த 3வது பார்ட். இப்போதான் மனிதன்ற ஹோமோ எரக்டஸ், ஹோமோ சாஃபியன்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். மனிதன் எப்படி இருந்தான், அதன் பின்னர் என்னென்ன வளர்ச்சி அடையிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹியூமன் ஆரிஜின், மனிதன் உருவாயிட்டான். அப்போ என்ன பண்ணுறான், அவன் நதிக்கரைகள் ஓரம் வாழ்கிறான். நீர் தான் அவனுக்கு முதன்மையானதாக இருக்கு, நீர் தான் அவனுக்கு முதன்மையானதாக தேவைப்படுது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், நதிக்கரைகள் ஓரம் உயிர் வாழ்கிறான். அப்போ நதிக்கரை ஓரமாக இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறான், அவன் பழங்களை, விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றான். அதன் பின்ன நம்ம நாகரிக வளர்ச்சி அடைய செய்யுது ஒவ்வொன்றா. அப்புறம் வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல பார்ட்டர் சிஸ்டம், நான் வச்சிருக்க பொருளை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்க பொருளை நான் என்ன பண்ணுவேன், வாங்கிப்பேன். பண்டமாற்று முறையில் பயன்படுத்துகிறான். அதான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவான் ஆங்கிலத்தில். அப்போ பண்டமாற்று முறையில் இருக்கான். அதன் பின்னர் என்ன பண்ணுறான், அவன் செஞ்ச பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விற்க ஆரம்பிக்கிறான். சரியா? அதுக்கு அவனுக்கு என்ன தேவைப்படுது, டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது. அதாவது ரோடாக இருக்கலாம், ரயில்வேஸாக இருக்கலாம், இல்லை ஏர்வேஸாக இருக்கலாம், இல்லை வாட்டர்வேஸாக இருக்கலாம், சாலை மூலமாக இருக்கலாம், இல்லைன்னா என்னது ரயில்கள் மூலயமா இருக்கலாம், இல்லை வான் மூலமாக இருக்கலாம், இல்லைன்னா நீர் வழி மூலயமா இருக்கலாம். இப்படி தான் செஞ்ச பொருட்கள் என்ன பண்ணுறான், வேற இடத்துல கொண்டு போய் விற்கிறான். அப்படி இந்த சாலைகளை பயன்படுத்தி பயணிக்கும் போது கலாச்சார வேறுபாடுகள் ஏற்படுது. அப்போ என்ன பண்ணா, வளர்ச்சி அடையணும் அப்படின்னு செய்கிறான். இப்போ இந்தியா என்ன பண்ணுது, வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் தான் நமக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. 1990 காலகட்டங்கள் என்ன ஆகுதுன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேற்கு இந்திய கொள்கைகளும், அப்புறம் என்ன பண்றாங்க, கிறிஸ்டியானிட்டியும் வருது. அதுதான் என்ன பண்ணுது, நமக்கு பெரிய ஊக்கத்தை ஏற்படுத்துது. சரியா? அப்போ அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்ச உடனே இவர் என்ன பண்றான், அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்,
கலாச்சார முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? கம்யூனிகேஷன். இது டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன். அப்போ என்ன பண்ணுறான்? தொலைத்தொடர்புக்கு தொலைபேசியை பயன்படுத்துகிறான், செல்ஃபோன்ஸை பயன்படுத்துகிறான், சேட்டலைட் கம்யூனிகேஷன் பண்ணுறோம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக ரிமோட் சென்சிங் என்னென்ன அப்படின்றத நம்ம கரண்ட் அஃபேரில் பார்த்தோம். இப்படி தான் புத்தகத்தையும் வடிவமைச்சிருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, உடல் புவியியல் சொல்ல போகிறது, நீங்கள் உலக அளவில் ஒரு பேசிக்கான நாலேஜ் எடுத்துன்னு மொத்தமாக எங்கே போயின்னா, நீங்கள் எங்கே போயிடணும்? இந்தியன் ஜியாகிரஃபிக்கு போயிடணும். இந்த உடல் புவியியல், இந்த ஹியூமன் ஜியாகிரஃபின்றது மொத்தமாக 11வது வகுப்பு புத்தகமும் 9வது வகுப்பு புத்தகத்துலேயும் இருக்கும். சரியா? இந்த என்விரான்மெண்டல் ஜியாகிரஃபின்றது 12வதுலையும் 8வதுலையும் அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி மொத்தமாக 10th புக்கில் இருக்கும். 10th 12th குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 8th புக்கில் இருக்குமா? 6th புக்கில் இருந்து 8th புக்கில் வரைக்கும் சின்ன சின்ன பகுதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கும். 10th புக்கு உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. சரி, 10th புக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் இந்திய புவியியல் சொல்லப்படுறது. பெரும்பாலான புவியியல் வந்து கேட்கப்படுற கேள்விகள் எல்லாமே அதுலேருந்து கேட்டுருவாங்க, 10th புக்கிலேருந்து கேட்டுருவாங்க. சரியா? இப்படி தான் நீ வந்து புவியியலை வகைப்படுத்தணும். சரியா? அப்போ உடல் புவியியல், சுற்றுப்புற புவியியல், மனித வள மேம்பாட்டு புவியியல் அப்படின்னு